cinemaplusnews.com. படம் முன்னாடியே பார்த்துக்க வேண்டியது நலன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, சமீர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் முன்னாடி ஒரு நாள் விஜய் மீட் பண்ணேன், அப்போ பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆப்வியஸ்லி ரொம்ப வைலண்ட்டாக இருந்துச்சு படம், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் சோஷியல் இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க. எக்ஸப்ட் ஃபார் அந்த டைட் பட்ஜெட்டில் எடுத்ததுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின் தவிர எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் தெரியல. அண்ட் I think it's a very cool film. So I wish them all success. Thank you. மூடர்கூடம் நவீன் அவர்களை பேச வணக்கம். நான் இதை ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே போய் பார்த்தேன். ரொம்ப நாளாக அவளோட எதிர்பார்த்துருந்த ஒரு படம் எப்படி வந்திருக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு. கேபிள் சங்கர் சார் கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. சென்சாருக்கு முன்னால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அது இதை விட இன்னும் நல்ல ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த படம் முக்கியமாக நான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக தானே எழுதி இயக்கி தயாரித்து நடித்து அப்படி பண்ணுறதோட சிரமங்கள் என்னன்னு ஓரளவுக்கு உணர்ந்த ஒரு நிலையில் இருக்கேன் நான். அது என்ன மாதிரி ஒரு பேஷன் இருக்கும், என்ன மாதிரி ஒரு கஷ்டங்கள் தாண்டி இந்த படம் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லாத்தையும் தாண்டி அந்த கட்ஸை தான் நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறேன், இது யாராவது நாளைக்கு பையர்ஸ் வாங்குவாங்களா, இல்லை சென்சாரில் எவ்வளோ பிரச்சனை வரும், இது டேக்ஸ் ஃப்ரீ வருமா வராதா, இல்லை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துவாங்க, அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அது இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனில் எடுத்த ஒரு படம். அவ்வளோ அந்த படம் திரையில் தெரியுது. அது ரொம்ப என்ன நினச்சி டைரக்டர் எடுத்தாரோ அது ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. படம் ரொம்ப என்டர்டெய்னிங் மூவி தான். இது ஏதோ மாற்றத்துக்கான சினிமானா யாரும் அது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதால இது ரொம்ப ஒரு கமர்ஷியலான சினிமா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுதுன்னே தெரியாது, உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணும். ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் கமர்ஷியல் சினிமா. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சசி சார். முறியடி, பல விதமான பொருளாதார பிரச்சனைகள், அதுக்கு மேலே சென்சார், இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து நலன் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்ஸ் சப்போர்ட்டில் வெளிவந்திருக்கிற படம். விஜயகுமார்ங்கிற ஒரு இயக்குனர் முதல்ல ஒரு படம் பண்ணுறாரு. அது பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் சொல்லலாம். சென்னை மாதிரி இல்லாமல் பின்னாடி தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு கல்லூரியை காட்டின விதமாகட்டும், அந்த கல்லூரியை பயன்படுத்தி, அந்த கல்லூரி மாணவர்களை பயன்படுத்தி ஒரு என்ன சொல்கிறது, மேல் வர்க்கத்தினருக்கு ஜாதிங்கிறது எவ்வளவு முக்கியமானது, எந்த அளவுக்கு தேவைப்படுது பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக இந்த மாணவர்கள் வாழ்க்கையையும் பயன்படுத்தி சொன்ன முதல்ல அந்த என்ன சொல்கிறது சமூக அக்கறைக்கு மட்டுமே எனக்கு பெரிய சல்யூட் சொல்ல விரும்புகிறேன். விஜயகுமார் அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். கிரேட். எனக்கு இந்த படத்தில் முதல் பாதியில் என்ன நான் வளர்ந்த நாமக்கல் ராசிபுரம் பகுதியில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பசங்க எப்படி இருப்பாங்களோ, அவங்க எப்படி பேசிப்பாங்களோ, அவங்க ஆட்டிடியூட் என்ன, அங்கே இருக்கிற பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, அந்த பொண்ணுங்களை இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, இப்படின்னு ரொம்ப அழகாக அந்த லவ்வர் சொன்னது எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தேங்க்யூ. அண்ட் இது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் சொல்லி படம் தேட்டருக்கு வரது குறைச்சிட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப தலைவாசல்னு ஒரு படம், உதயம்னு ஒரு படம், ராம்குமார் சாரோட படம், அந்த ரெண்டு படமும் பார்க்குறப்ப அந்த வயலன்ஸ் என்ன ஸ்டிமுலேட் பண்ணிச்சோ அதே மாதிரியான ஒரு ஸ்டிமுலேஷன் கிட்டத்தட்ட அந்த திரும்பவும் சைக்கிள்லேருந்து அந்த செயினை பிக்கிற ஷார்ட் உதயம்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்போலாம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் அப்படி இருக்குன்னு நினச்சோம். இந்த படம் பார்க்குறப்ப தான் தெரியுது இன்ஜினியரிங் காலேஜ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை விட வேறு என்ன செய்ய முடியுங்கிறது இந்த படம் மறைமுகமாக சொல்லுது. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. படம் ரிலீஸ் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள். இன்னும் டைரக்டருக்கு ஒன்றும் மிரட்டல்லாம் வரலையா? இதில் மிரட்டல்லாம் வரலையா? நேரம் வந்திருக்கணுமே. படம் ரீச் இப்போ இன்னையிலேருந்து உனக்கு வர ஆரம்பிச்சிடும். எப்போ எல்லோரும் இப்போ மீடியாவில் போட்டுருவீங்க கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி எல்லா டைரக்டர்ஸும் பேசுகிறாங்கன்னு. ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயம் சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க
ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக டைரக்டர் வந்து ஒரு மாதம் தூங்க விட மாட்டீங்க, எங்கேயோ ஒளிஞ்சிருக்க போகிறாரோ இல்லை எங்கேயோ மறைஞ்சிருக்க போகிறாரோ தெரியாது. ஆனால் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் இந்த மாதிரியான சினிமாக்கள் எடுக்க முடியும். இந்த மாதிரி சினிமா வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தேவை. மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமூகத்தில், நான் சொல்கிற திரைத்துறைகளில் சமூகத்தில் மாற்றம் வேணும்னு சொல்கிறப்போ சினிமாவோட பங்களிப்பாக வந்து இந்த படத்தை நான் பார்க்குறேன். சினிமா வந்து ரொம்ப ஈஸியாக மக்களை போய் சேர்கிற ஊடகம். அப்போ என்ன சொல்ல வர்றோன்றது ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த படத்தை பொறுத்தவரை நான் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுலேருந்து என்னால் புரிஞ்சுக்கிட்டதும், அப்புறம் இப்போ நண்பர்கள் பேசின வச்சு புரிஞ்சுக்கிட்டதும், அரசியலில் வந்து காலகாலமாக கடந்த 50 வருடங்களாக வந்து நம்ம வந்து ஒரு அடிமைப்பட்டு போயே கிடக்கிறோம். எந்த மாற்றங்களையும் செய்ய முடியாமல், எந்த விஷயங்களையும் நம்ம எடுத்த தீர்க்கமான முடிவை வந்து கொண்டு வர முடியாமல், எங்கேயோ சோரம் போய் எங்கேயோ ஏதோ ஒரு பிழைப்புக்காகவா, காசுக்காகவா, இல்லை பயந்தாம்படித்தனமா, இல்லை எந்த இடத்துல நம்ம எதிர்க்க முடியாமல் முதுகெலும்பு இல்லாமல் ஓட்டு போடாமல் பயந்து உட்காந்துக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம பயந்து போயிருக்கிறோம். ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வரணும். இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் மக்களுக்கு நம்ம செஞ்சு பார்க்கணுன்றது தோணும். மாணவர்களுக்கும் வந்து இளைஞர்கள் சக்தியை தான் வந்து அரசியல் ரொம்ப பயன்படுத்துது. அரசியல் ரொம்ப பயன்படுத்துறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஒரு அரசியல்வாதிகளோ ஒரு ஜாதி கட்சிகளோ வந்து மாணவர்களோ இளைஞர்களோ எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தன்னோட அரசியலுக்கு அப்படின்றத ரொம்ப ரியலாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு விஜயகுமார். இந்த மாதிரி படங்கள் வரும் பொழுது பார்க்குற மாணவர்கள் தூண்டப்படுவார்கள். தன்னை நம்பி வந்து எதுக்க வந்து தன்னோட கிராமத்தில் வரக்கூடிய அரசியல்வாதிகள் செய்கிற பொய்களை, பித்தலாட்டங்களை, இல்லை பண்ணுற ஊழல்களை, இல்லை அநியாயங்களை எதிர்த்து நின்று அடிக்கணும், தட்டி கேட்கன்ற ஒரு உணர்வு வந்து இளைஞர்களுக்கு வரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா. அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இப்போ இந்த படத்தை நான் பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 100 இடத்துலேயே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. தேர்தலுக்கு முன்னாடி வந்திருக்கணும், வரல, தாமதமாக வந்துருச்சு, பரவாயில்ல. பட் அந்த இயக்குனரோட சின்சியரான உழைப்பு பிடிச்சிருக்கு. அது தாங்க எடுத்துக்கிட்ட இந்த ஊடகத்தை முதல் படமாக பண்ணுறப்ப அது எதுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கமர்ஷியலாக பண்ணி ஒரு காசு சம்பாரித்து ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு டைரக்டராக செட்டில் ஆகணும்னு நினைக்காம தன்கிட்ட கிடைச்ச மீடியாவை வந்து எடுத்த உடனே பவர்ஃபுல்லாக போய் இந்த சமூகத்துக்கு பயன்படுத்த நினைக்கிற அந்த விஜயகுமாருக்கு ஒரு சல்யூட், அந்த டீமுக்கு ஒரு சல்யூட். கண்டிப்பாக வந்து நீங்கள் இது மாதிரி படங்கள் எடுங்க. இது மாதிரி படங்கள் எடுக்கப்படும் பொழுது பிரச்சனைகள் நிறையா வரும், இடர்பாடுகள் நிறையா வரும். ஆனால் காலம் தாண்டினாலும் நீங்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அதுதான் சினிமாவோட பெரிய சக்தி. நமக்கு மார்க்கெட் இருக்கணும், மார்க்கெட் இல்லை நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஆனால் உங்களை பற்றி இந்த சமூகம் பேசிக்கிட்டே இருக்கும், உங்களை பற்றி இந்த சமூகம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த போல வந்து ஒரு இடத்தை கொடுக்கக்கூடிய படம் தான் ஒரு இடி. இதை வந்து தயார் பண்ண நலன் குமாரசாமி அண்ட் நண்பர்களுக்கும், இதுக்கு இனிஷியேட் எடுத்து இப்போ பண்ணிகிட்டு இருக்க தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நிஜமாக நான் தேசியகீதம் பண்ணும்போதெல்லாம் அப்படி இல்லை எனக்கு யாரும். ஏன்னா நான் வந்து ஒரு தேசியகீதம் பண்ணும்போது கிட்டத்தட்ட சுமோவிலே 15 நாள் வாழ்ந்தேன் நான். ஏன்னா சுமோவில் ஒளிஞ்சிருந்து 15 நாள் வாழ்ந்தேன். என்னை அவ்வளோ தேடிட்டு இருந்தாங்க இந்த தேசியகீதம் படம் பண்ணப்போ. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான இளைஞர்கள் நிறைய வரணும். எடுத்துக்கிட்ட படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மீடியாவை வந்து சரியாக பயன்படுத்துகிற இளைஞர்கள். ஆச்சரியமாக இருக்குது இந்த பசங்களை பூரா பார்க்கும்போது. எல்லாம் புதுசு, ஆனால் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ரியல் சினிமாவை. அந்த அரசியல் பேக்ரவுண்டில் என்ன நடக்கும், யார் எப்படி சூழ்ச்சி பண்ணுவாங்க, எவன் வந்து நம்பி கடுத்திருப்பான், எவன் வந்து எதுக்கு நின்று முட்டுவான், எவன் வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. வயலன்ஸ் சொல்கிறான். நிஜமாக ஒரு சொன்னது மாதிரி இது வயலன்ஸ் கம்மியாக இருக்குது. இதை விட பயங்கரமான வயலன்ஸ்லாம் வந்து சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம காட்டுறதுக்கு நமக்கு சென்சார் அனுமதி இல்லை. இல்லாட்டி இதை விட பயங்கரமான சினிமாவில் எடுக்க முடியும், கண்டிப்பாக எடுத்து காட்ட முடியும். ஏன்னா காட்டும்போது தான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், எச்சரிக்கை உண்டாகும் மக்கள்கிட்ட. இந்த மாதிரியான விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கான படமாக நான் இதை பார்க்குறேன் மக்கள்கிட்ட. மாணவர்கள் குறிப்பாக உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டோட இளைஞர்கள் அடுத்த ஜென்ரேஷன் முன்னேறணும், பெரிய லெவலில் சாதிக்கணும், பெரிய லெவலில் இந்த சமூகம் மாறணும்னு நினச்சிங்கன்னா மதுவிலக்கு ரொம்ப அவசியம். அந்த மதுவினால் ஏற்படும் இந்த பசங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த முடிவு எடுக்கிற போது அந்த தண்ணி அடிச்சிருக்கும் போது எடுப்பானுங்க. ஏன்னா அப்போ தான் மூளை மழுகி போகும், அப்போ தான் மூளை சொன்னபடி கேட்காது. தண்ணி அடிச்சிருக்கிறப்ப தான் அந்த எல்லா ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப அழகாக 2 விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கார். இந்த இயக்குநருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்தை மக்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பார்க்கும் பொழுது தான் அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு எங்களை மாதிரி டைரக்டர்ஸுக்கு வந்து தைரியம் வரும். ஏன்னா ஒரு படத்தை எடுத்த உடனே நீங்கள் எதுவுமே பார்க்காம, எங்கேயுமே பார்க்காம, தியேட்டருக்கு வராமல் கிரிக்கெட் டிவியில் பார்த்துட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிறதுனால நாங்கள் பாதிக்கப்பட்டு எங்களை மாதிரி முயற்சி எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் வந்து இனிமேல் இது தேவையான இடத்துக்கு வந்துடுறோம். ஸோ நீங்கள் திரையரங்கத்தில் மக்கள் வந்து பார்த்து இந்த மாதிரி படங்களுக்கான ஆதரவு கொடுக்கும்போது தான்
இது மாதிரி மாற்று சினிமாக்கள், அதாவது சமூகத்தை மாற்றுறதுக்கான சினிமாக்கள் வந்து நிறைய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சினிமாவில் இருக்கவங்களே போராடணும், சினிமாவில் புதுசாக வர்றவங்களே இந்த மாதிரி படங்களை பண்ணணும். ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் திட்டு டிவியில் தான் பார்க்கணும் உட்கார்றது வந்து எந்த வகையிலும் நேர்மையான செயல் இல்லை. எல்லாரும் மாறணும். ஸோ அதுக்கு இது இந்த படம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சேரன் சார். நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லிங்க.